ரீசனிங் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பரில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த சம்மை பொறுத்தவரை நம்ம காலம் வைஸ் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா 23 31 இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் 27 டிக்ரீஸ் ஆகுது, 34 28 மொத்தமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதை ரோ வைஸ் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 23 எடுத்துக்கோங்க. 23வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 46 கிடைக்கும். கரெக்டாக? அப்போது மிடில் டேர்மில் 63 இருக்குது. 46ஓட எதை ஆட் பண்ணால் 63 வரும்? 17. கரெக்டாக? இப்போது நமக்கு 63 கிடச்சாச்சு. இப்போது இந்த கிடச்சிச்சில் 17 அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரியா? இந்த 17ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அவங்களுக்கு 34 கிடைக்கும். அதுவுமே வந்துருச்சு. இப்போது இதே ஷார்ட்கட்டில் லாஸ்ட் காலம் பண்ணுங்கள். நம்ம லாஜிக் கரெக்டாக தப்பா அப்படின்னு தெரிஞ்சிடும். 27 × 2 என்ன? 54 கிடைக்கும். இதோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நடுவில் இருக்க 63 கிடைக்கும்? 9. கரெக்டாக? கிடச்சிருச்சா? இப்போ அதே மாதிரி 9ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன? 18. கரெக்டாக? வந்துருச்சு. அப்போது நம்ம யூஸ் பண்ணுற லாஜிக் கரெக்டு தான். அதே மாதிரி மிடில் என்ன நம்பர் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். 31 எடுத்துக்கோங்க. 31 × 2 என்ன? நமக்கு 62 கிடைக்கும். 62ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அதை ஆட் பண்ண தான் மிடில் டேர்ம் கிடைக்கும். இப்போ 28ஐ 14 × 2 28ன்னு எழுதலாமா? கரெக்ட் தானே? 14 × 2 தானே நமக்கு 28. இப்போது அந்த 14 தானே 62ஓட ஆட் ஆகணும். கரெக்ட் தானே லாஜிக்? இப்போ 62ஓட 14 ஆட் பண்ணால் நமக்கு அந்த மிடில் டேர்ம் கிடச்சிரும் 76. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இது மாதிரி இருக்குது. போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.